ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில். அடுத்தது வியூ, நியூ கைட், இங்கே 60% ஹாரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி நம்ம கீழே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் சரியாக வராட்டி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஒரு கலரில் ஃபில் பண்ண போகிறோம். கிரேடியன்ட் கலரில் ஃபில் பண்ணுறேன் நான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்பர் வேணும்னா உங்களுக்கு இதே கலர் வேணும்னா D1 B9 71. அடுத்தது லாஸ்ட் ஒனில் B1 965E. ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் லீனியர் கிரேடியன்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்டில் போய் இன்வர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாப் பார்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். க்ரியேட் நியூ லேயர் கொடுத்துட்டு இதில் வேறு கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ண போகிறேன். இந்த பர்பிள் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டாப்பில் இந்த லைட் கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். 982987. லாஸ்ட் ஒனில் கொஞ்சம் டார்க்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். 762282. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த மேல் பார்ட்டில் நம்ம இந்த கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த லேயர் ஸ்டைலில் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற கலரை விட கொஞ்சம் லைட் கலராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே சைஸ் வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சின்ன ஒரு பார்டராக தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணணும், ஸ்ப்ரெட் வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் இங்கே ஷேடோ வரது தெரியும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இது வந்து வெட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணுற ஏரியா, அதனால் அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ ஷேடோ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஷேடோ கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துருங்க. இங்கே வியூவில் போய் கிளியர் கைட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து மேலே இருக்கிற பார்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இப்போ இதில் நம்ம 1 by 1 வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆட் பண்ண போகிறது பார்டர் ப்ரஷ்ஷு. இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து இந்த மேலே கொடுத்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இது இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் போய் இங்கே பெவல் எம்போஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னர் பெவல் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எம்போஸ் கூட கொடுக்கலாம். இதில் சைஸ் சாஃபன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்துடலாம். பாருங்கள், இப்படி உங்களுக்கு பார்டர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம அடுத்தது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இதுக்கும் நம்ம லேயர் ஸ்டைலில் போய் பெவல் எம்போஸும் ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது வேற ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை நான் ப்ரஷ்ஷாக மாற்றிருக்கிறேன். எடிட் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட்னு கொடுத்தா இது வந்து ப்ரஷ்ஷாக மாறிக்கும். இதை நான் கேன்சல் கொடுத்துறேன். நான் ஏற்கனவே ப்ரஷ்ஷாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நியூ லேயரில் அப்ளை பண்ணுறோம். சைஸ் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் நம்ம எம்போஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். பெவல் எம்போஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்போஸ் கொடுத்துட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, டைரக்ஷன் அப் டவுன். நீங்கள் டவுன் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள், அப் கொடுத்தா இப்படி இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சைஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த காட் இமேஜ், இதை நான் ப்ரஷ்ஷாக மாற்றி வச்சுருக்கேன். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சிது எனக்கு. இதை உள்ளே வந்து நான் எரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கீழே இருக்கிறத நான் ஹைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ரஷ்ஷாக மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீழே வந்து இந்த இன்னர் பார்ட் வந்து இருக்காது. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதுவும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட் இமேஜ் வந்து உள்ளே வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி இந்த காட் இமேஜ் உள்ளே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே நீங்கள் லேயர் ஸ்டைலில் போய் எம்போஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எஃபெக்டெல்லாம் கொடுத்தது நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது பேசிக் ஐடியா தான். இதில் வந்து உங்களுக்கு வேறு கலர் யூஸ் பண்ண முடியும், வேறு இமேஜஸ் யூஸ் பண்ண முடியும். எல்லாம் முடிஞ்சதும் நீங்கள் லேயரில் போய் ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்துருங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கலர் மாற்றணும்னு நினச்சா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீப்ளேஸ் கலர் கொடுத்துட்டு எந்த கலர் மாற்றணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த கலரை வேறு கலராக மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் வேறு கலர் கூட மாற்றிட்டு ஓகே கொடுக்க முடியும். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.